ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஹாஸ்டேஜ் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் ஜானர்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த வெப் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 5 எபிசோட் இருக்கு. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா யூகேல ஒரு ஃபீமேல் பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க. அந்த நாட்டுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு, அதாவது கேன்சர் ட்ரக்ஸ் எல்லாமே பயங்கர ஷார்டேஜா இருக்கு. அதனால மக்கள் இறங்கி போராடுற நிலைமையில போயிட்டு இது எப்படியா சரி பண்ணணும்னு பாக்குறாங்க. அதுக்கு இவங்களுக்கு ஒரே வழிதான் தெரியும். பிரெஞ்சோட பிரசிடென்ட் கிட்ட இந்த டீலை நம்ம பேசுவோம், அவங்க மூலியமா நமக்கு ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு நம்புறாங்க. ஆனா ரெண்டு பேரோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜியுமே வேற வேற. பிரெஞ்சு பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா ஒரு ரைட் விங் பாலிடிக்ஸ் பண்றவங்க, அதனால அவங்களும் பட்டுன்னு இவங்களுக்கு உதவ மாட்டாங்க. ரெண்டு பேருக்கு நடுவில் பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ, அதாவது நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா கடத்தப்படுறாங்க சவுத் அமெரிக்கால வச்சு. அவங்கள கடத்தினது யாரு, கடைசியில இந்த மக்களுக்கு எல்லாம் நல்லது செய்ய முடிஞ்சதா இல்லையா, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பார்ட்டும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பார்ட் தான். அதை முடிஞ்ச அளவு எக்ஸிகியூஷன்ல பிரசன்ட்டும் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோவா இருக்கட்டும் ஹீரோயினா இருக்கட்டும் எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்கு. குறிப்பா நம்ம ஹீரோயின், அதாவது பிரைம் மினிஸ்டரும் பிரசிடென்ட்டும் மீட் பண்ற போர்ஷன்லாம் ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்க பாலிடிக்ஸை ரொம்ப அப்பட்டமா காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். வெப் சீரிஸ்ல இவங்க பேசியிருக்க அரசியலும் ரொம்ப நீட்டாவே கனெக்ட் ஆயிருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல வெப் சீரிஸ் சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஒரு எங்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. ஸ்டார்டிங்ல எண்ட் வரைக்கும் நீட்டான ஸ்கிரீன் பிளேன்னு சொல்லலாம். ஒரு சில இடங்கள் நமக்கு பிரெடிக்டபிளா இருந்தாலும் ஓவராலா ஒரு த்ரில்லர் ஜானர்ல நீட்டான ஸ்கிரீன் பிளேலே கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் எல்லாருமே ஒன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு வெப் சீரிஸா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.